சமூக நல ஆர்வலர் சாமிநாதன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது இந்த மாணவியின் துயர சம்பவத்திற்காக பல்வேறு போராட்டங்கள் எல்லாம் நீங்க முன்னெடுத்தீங்க. இப்பொழுது இறுதி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை இதை கட்டுப்படுத்தணுங்கிறத தாண்டி வேற என்னெல்லாம் வழிமுறைகளை இதுக்காக செய்யலாம் தடுக்கிறதுக்கு? புதுச்சேரி மாநிலத்தில் போதை ஒழிப்பு என்பது மிக அவசியமானதுங்க. புதுச்சேரி மாநிலத்தில் இன்னைக்கு பள்ளி கல்லூரி தோறும் போதைப் பொருளுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க சும்மா ஒரு மேம்போக்கு நாடகத்தை தொடர்ச்சி நடத்தினே இருக்கிறாங்க. இங்கு யாரு போதைப் பொருட்களை சப்ளை பண்றவங்கன்றது இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். இறந்த பெண்ணுடைய 4 வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பங்க் கடையில போதைப் பொருள் விக்குதுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இங்க இருக்கிற காவல்துறைக்கு தெரியாதா? இது அரசுக்கு தெரியாதா? ஏன்னா கல்லூரிகள்ல பள்ளிகள்ல போதைப் பொருளை பிடிக்கும் போது நீ இருக்கக்கூடிய பசங்களை கைது பண்றீங்க. ஆனா அவங்களுக்கு சப்ளை பண்ற யாருன்றத இந்த அரசாங்கம் இது வரைக்கும் கைது செய்யல. இதுக்கு ஒரு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை மட்டும் சொல்லாம ஒட்டுமொத்த அரசுடைய குற்றச்சாட்டு இது. இந்த பெண்ணுடைய மரணம் என்பது ஒட்டுமொத்த அரசுடைய குற்றச்சாட்டு. தொடர்ச்சியா கிட்டத்தட்ட இந்த தொடர்ந்து மாணவிகள் கடத்தல் நிகழ்வு புதுச்சேரியில ஒரு 2-3 முறை வந்துருது. அந்த செய்தி வந்ததுக்கு பிறகு கூட இந்த பெண்ணுடைய விஷயத்துல இவ்வளவு அலட்சியமா இருந்து பத்திரிகை, ஊடகம், போராட்டம் எல்லாம் வந்தும் அலட்சியமா இருந்தது எந்த விதத்துல சரின்றது என்னுடைய கேள்வி. நான் இறுதி ஊர்வலத்துல இருக்கிறேன். ரொம்ப நீண்ட நேரம் பேச முடியாது வேற. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.